ரீசெண்ட் டைமில் வான்கோழி கேட்டு நிறையா பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த வான்கோழி வளர்ப்பு வந்து உண்மையிலேயே லாபம் தானா? இந்த வான்கோழி வந்து வளர்க்கலாமா? அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறாங்க. இந்த வான்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் புதுசாக முதல் டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கறிக்காக வளர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்கும். நீங்கள் இந்த வான்கோழிகளை தாய்க்கோழிகளாக வளர்த்தீங்க அப்படின்னா, இதோட தீவன செலவு உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. ரொம்ப உங்களுக்கு செலவாகிற மாதிரி தெரியும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் வான்கோழிகளை நீங்கள் கறிக்காக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாய்க்கோழிகளாக அதை மாற்றிக்கலாம். இந்த கறிக்காக வளர்க்குற வான்கோழிகள்லேயே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தீவன செலவை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வான்கோழி வளர்ப்பில் கிரீன்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பசுந்தீவனம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இது நீங்கள் 50% 60% வரைக்கும் நீங்கள் இந்த பசுந்தீவனங்களை எல்லா கோழிகளுக்குமே, வான்கோழிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கோழிகளுக்குமே பயன்படுத்தும். அதனால் உங்களுக்கு வான்கோழி வளர்க்குற ஐடியா இருக்குது அப்படின்னா முதல்லையே பசுந்தீவனங்களை ரெடி பண்ணிக்கலாம். வான்கோழிகள் எந்த மாதிரியான பசுந்தீவனங்கள்லாம் சாப்பிடுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வான்கோழி பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.